வணக்கம் நண்பர்களே, இது வேலை மற்றும் காலம். ஃபாஸ்ட் டெக்னிக் ஃபாஸ்ட் ட்ராக் டெக்னிக் 4. ஆக்சுவலாக இந்த டாபிக், அதாவது இந்த ஷார்ட்கட்டும் ரிப்பீட்டட் கொஷின். ஏன்னா இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ எந்த எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி, ஐபிபிஎஸ் எதுனாலும் ரிப்பீட்டட் கேள்வி, இது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ நாம் இதை கம்பல்சரி பார்த்தாகணும். ஸோ அதனால் நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஷார்ட்கட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதோட மீடியம் ஆஃப் டீச்சிங் நிறைய பேர் கேட்டிங்க, தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டுலேயுமே எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு. நான் ரெண்டுலேயுமே இதை கொடுத்துட்ருக்கேன். தேவையானவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வகுப்புக்குள்ளே போகலாம். சரி, இந்த கேள்வி எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வின்ட்டேன். இந்த கேள்வியில் எத்தனை ஆட்கள் வருவாங்க? எப்போவுமே 3 பேருமே வருவாங்க. ஏபிசின்னு 3 பேர் வருவாங்க. ஆனால் கொடுக்கப்பட்ட தரவு எப்படி இருக்குன்னா, கேள்வி என்னமோ அவங்க எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது என்னமோ ஏவும் பியும் சியும் சேர்ந்தாப்படி இருக்கும்போது அந்த ஒர்க்கை முடிச்சிங்கன்னா எவ்வளோ நாட்களில் முடிப்பீங்க அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக வரும். ஆனால் இந்த கணிதத்தோட தரவு, அதாவது கிவன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது கிவன் எப்படி இருக்குன்னா, ஏ ப்ளஸ் பி சேர்ந்து செய்தால் ஒரு வேலையை எவ்வளோ நாட்களில் முடிப்பார்கள். நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். எக்ஸ் நாட்களில் முடிப்பார்கள். பியும் சியும் சேர்ந்தா ஒய் நாட்களில் முடிப்பாங்க. அதே சியும் ஏவும் சேர்ந்தா இஜெட் நாட்களில் முடிப்பாங்க. ஏவும் பியும் சியும் சேர்ந்தா எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால திரும்ப சொல்கிறேன். ஏன்னா இந்த கொஷின் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துக்குவோம்? இதோட ஷார்ட்கட் நான் டேரெக்டாகவே கொடுத்துட்டேன். 2xyz டிவைடட் பை xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx. ஓகே, இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? நமக்கு தெரியும் எப்படி. இப்போ நம்ம கிவன் என்னன்னு பார்க்கணும். முதல்ல என்னென்ன கிவன் இருக்கு? ஸோ நம்ம கிவனை இதில் ஏ ப்ளஸ் பி, அடுத்தது பி ப்ளஸ் சி, அடுத்தது சி ப்ளஸ் ஏ போட்டோம்னா என்ன கிடைக்கும்? இப்படி கிடைக்குங்களா? நல்லா பாருங்கள், எத்தனை சி, எத்தனை ஏ, எத்தனை பி இருக்குது? 2A 2B 2C இருக்குது. ஸோ அப்போ ஒர்க்கை கண்டுபிடிச்ச ஒரு நாளைக்கான வேலையை நம்ம இப்படி எழுதிடலாமா? உங்களுக்கு புரியறதுக்காக பொறுமையாக போட்டுட்ருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளுக்கான வேலை இப்படி தானே எழுதுவோம். இது பேசிக் ஃபார்ம், எப்போவுமே எழுதக்கூடிய பேசிக் ஃபார்ம் எழுதிட்டோம். எழுதி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சரி, இது முடிஞ்சிருச்சிங்களா? சரி, அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்? நம்ம இதுக்கு முன்னாடி செக்ஷன், அதாவது முதல் டெக்னிக்கில் படிச்சிருப்போம். 1/a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு என்னன்னு படிச்சிருக்கோன்னா, xy plus yz plus zx divided by x y z. இதை வீடியோஸ் பார்க்குற தோழிகள் தயவுசெய்து முதல்லேருந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ இதை கொண்டு போய் இதை அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். இது எப்படி எழுதலாம் உங்களுக்கு? 1/2. இது எப்படி எழுதுவோம்? 1/2 multiply by 1/a plus b plus cன்னு எழுதலாங்களா? ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா, xy plus yz plus zx divided by x y z. இது ஒர்க்கு. ஆமாம் தானே? ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள்? சிம்பிள், அப்படியே தலைகீழாக போட்டுக்கணும். ஸோ தலைகீழாக போட்டால் என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? 2xy டிவைடட் பை xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஷார்ட்கட் எப்படி நான் கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத.
ஸோ நான் ஷார்ட்கட் கிரியேஷனும் சொல்லிட்டேன். இப்போ சம்முக்கு போகலாம். இந்த சம்மில் கிவன் என்ன? முதல் கேள்விகளை படிப்போம். ஏ மற்றும் பி ஆனது ஒரு வேலையை செய்யும் பொழுது 3 நாட்களில் முடிப்பாங்க. அதே பியும் சியும் சேர்ந்து அதே வேலையை 9 நாட்களில் முடிப்பாங்க. அதே சியும் ஏவும் சேர்ந்து அதே வேலையை 12 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கமா பி கமா சி 3 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை செய்யும் பொழுது எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்கிறது தான் கேள்வி. A and B can do the piece of work in 3 days. B and C can do the same work in 9 days. While C and A can do it in 12 days. Find the time in which A, B and C can finish the work working together. So ஏவும் பியும் சேர்ந்து 3 நாட்கள், பியும் சியும் சேர்ந்து 9 நாட்கள், சியும் ஏவும் சேர்ந்து 12 நாட்கள். ஸோ பேசிக் கான்செப்ட் என்ன உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஏ ப்ளஸ் பி, அடுத்தது பி ப்ளஸ், இது நார்மல் மெத்தட். ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தட் பார்த்துருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன். பி ப்ளஸ் சி, அடுத்தது சி ப்ளஸ் ஏ போடுவோமா? 1/3 ப்ளஸ் 1/9 ப்ளஸ் 1/12. சரிங்களா? அப்படி கால்குலேஷன் பண்ணும் பொழுது இதுக்கு எல்சியம் எடுக்கணும். எல்சியம் எடுத்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? என்ன கிடைக்கும்? இது எதுக்கு ஈக்குவல்? நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இதுக்கு எதுக்கு ஈக்குவல்னு படிச்சிருக்கோம். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், திங்க் பண்ணுங்கள். நம்ம அது வரைக்கும் நம்ம இது போட்டுருவோம். 1 எல்சியம் போட்டுருவோம். எல்சியம் போட்டோம்னா 1 தடவை, 3 தடவை, 4 தடவை. ஸோ 9 நாம் 9 நாள் 36. ஸோ எல்சியம் எடுத்தாச்சு 36. இந்த 36 எப்படி மாற்ற போகிறோம்? இந்த 3 இருக்குது மேலே. எப்போவுமே தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி பின்னமாக இருக்கும் பொழுது மேலே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய நம்பர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இந்த 36 இருக்கிற நம்பரை போட்டுக்குங்க. இந்த விகுதியில் இருக்கக்கூடிய அந்த 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர ஆன்சரை அப்படியே மேலே போட்டுக்குங்க. அதே மாதிரி 36 9ஆல் டிவைட் பண்ணும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். ஸோ அந்த 4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அதே மாதிரி 36 12ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 3 கிடைக்கும். அந்த 3 தூக்கிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ 4 3 7 19 டிவைடட் பை 36. ஸோ நம்ம இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம்? யோசிச்சு சொல்லுங்கள், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இது எதுக்கு ஈக்குவல்? இந்த 19/36 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சது எது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2 × A + B + C 1 day ஒர்க்கு. இதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன்னா முன்னாடியே படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? எங்கே பார்த்தோம்? படிச்சிருக்கோம். சரிங்களா? A + B P + C இதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு ஈக்குவல்னு சொல்லும் பொழுது நம்ம இங்கேயும் என்ன செஞ்சிடணும்? ஸோ நமக்கு என்ன வேணும்? A + B + C ஆஃப் 1 day ஒர்க்கு. என்ன செய்வோம்? இங்கே 2 இருக்குது, அந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துடும். 19/36 × 2. ஸோ 19/72. ஸோ 1 day ஒர்க், அதாவது ஒரு நாள் வேலை வந்து இது. அப்போ ஒர்க் டன் ஞாபகம் இருக்குங்களா? ஒர்க் டன் என்ன செய்யணும்? தலைகீழாக போடணும். தலைகீழாக போட்டால் 72 டிவைடட் பை 19. 19ஆல் உங்களுக்கு 72 அடித்தா எத்தனை முறை அடங்கும்? 3 முறை அடங்கும். மீதி 15 டிவைடட் பை 19 நாட்கள். புரியுதுங்களா? திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. நார்மல் மெத்தட் தான் பார்த்துட்ருக்கோம். 1
a plus b 1 by b plus c 1 by c plus a கால்குலேஷன் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சுட்டு அது எதுக்கு 2 into a plus b plus c 1 day ஒர்க்குக்கு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 1 day ஒர்க்குக்கு நம்ம 2 into இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த 2வை இங்கே கொண்டு வந்துடுறேன். அந்த 2 தான் இது. இந்த 2 எங்கே இருக்கு? இங்கே இருக்க 2 தான். நான் என்ன பண்ணிட்டேன், கலர் மாற்றிடுறேன். இந்த இருக்கிற 2 தான், இந்த 2 கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா வேல்யூவை போட்டுடுறேன். அப்போ ஒர்க்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஒர்க் டன் கண்டுபிடிச்சா என்ன செய்யணும், உங்களுக்கு இதில் மாற்றி எழுதணும். மாற்றி எழுதிட்டேன். ஸோ டிவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடுச்சு. சரிங்களா? எல்சிஎம் எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். சரி, இப்போ ஷார்ட்கட் மெத்தட் ஃபார்முலா என்ன? 2xyz டிவைடட் பை xy plus yz plus zx. ஸோ நம்ம இது x, இது y, இது z நமக்கு தெரியும். ஸோ x இருக்க இடத்துலலாம் x, y இருக்க இடத்துலலாம் y சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 into 3 into 9 into 12. அடுத்தது கீழே கவனமாக சப்ஸ்டியூட் பண்ணணும், மிஸ் பண்ணிடும். 2 into 3 ப்ளஸ் அடுத்தது நான் y எது 9 into 12 ப்ளஸ் அடுத்தது 12 into 3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா இதை அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதை எப்படி வச்சுக்கிறோம், ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண வேணாம். கீழே மட்டும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது 27, இது 108, இது பார்த்தீங்கன்னா 12 3 36. ஸோ இது 2 into 3 into 9 into 12 divided by 171. ஸோ 171 என்ன செய்யலாம் அப்படின்னா இதை அடிக்கும் பொழுது எது 2 அடிக்கலாம், இது 9ஆல் இது 9ஆல் அடிச்சிங்கன்னா 1 9 9 மீதி 8 8னா 81, 9 9 81. சரிங்களா? ஸோ அப்போ 6 into 12 டிவைடட் பை 19. ஸோ இதை திரும்ப மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணுறப்ப சேம் ஆன்சர் 72/19 வரும். ஸோ இதை அடிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா சேம் 3 15 டிவைடட் பை 19 நாட்கள். சேம் ஆன்சர் தான் வரும், மாறாது. ஸோ இது ஷார்ட்கட் மெத்தட். கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன்லேயும் டிவிஷன்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு மல்டிப்ளிகேஷன் எனக்கு 10 எனக்கு டேபிள்ஸ் தெரியாது அப்படிங்கிறவங்க தயவுசெய்து ட்ரை பண்ண வேணாம், நீங்கள் ஜென்ரல் மெத்தடுக்கு போயிடுங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.